ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனாஸ் விளாக் சேனல். நேற்று ஒரு லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்த்தோம், 34 இன்ச்சு. இன்னைக்கு அதோட ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம எப்படி ஸ்டிச் பண்றதுன்றத பார்க்கலாம். முதல்ல நான் கைப்பகுதி தான் ஜாயின் பண்றேன். எப்பயும் போல நார்மலா 2 பகுதியையும் எடுத்துக்கோங்க. நல்ல பக்கம் வச்சு ஸ்டிச்சிங் கொடுங்க. ஓகேங்களா? ஸ்டிச்சிங் கொடுத்து திருப்பிட்டு நார்மலா அதுக்கு ஒரு அமுக்கடி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 1/4 இன்ச்சுக்கு பார்டர் மாதிரி தச்சுக்கோங்க. ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் லைனிங் கிளாத் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு சுத்தி நமக்கு ஒரு தையல் கொடுத்துருங்க. அப்பனாதான் லைனிங் கிளாத்தும் நம்மளோட பிளவுஸும் மூவ் ஆகாம இருக்கும். கரெக்டா பர்ஃபெக்டா இருக்கும். 2 கையையும் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு வீடியோல எவ்வளவு அழகா பர்ஃபெக்டா ஒரு பிளவுஸையும் தைக்கலாம், எவ்வளவு ஈஸியா தைக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் நம்ம பார்க்க போறோம். இந்த மாதிரி நீங்க வரிசையா நான் சொல்ற மெத்தட்ல எல்லாரையுமே கை பகுதி, அடுத்து முன்பக்கம், பின்பக்கம், பட்டி எல்லாமே பர்ஃபெக்டா ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க பிளவுஸ டக்குன்னு அட்டாச் பண்ணிடலாம். ரொம்ப குயிக்கா நம்ம லைனிங் பிளவுஸ் வச்ச ஃபீலிங்கே இருக்காது. 1 மணி நேரத்துல முடிச்சிடலாம். நிறைய பேர் 20 மினிட்ஸ் எல்லாம் முடிச்சிடலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா வாய்ப்பே கிடையாதுங்க. ரொம்ப ஸ்பீடா அடிச்சாலும் மிஷின் ஏதாவது நூல் போச்சு, அந்த எவ்வளோ பண்ணாலும் ஒரு மணி நேரம் 3/4 மணி நேரம் கன்ஃபார்மா ஒரு பிளவுஸ் தைக்க ஆகும். ஓகேங்களா? 3/4 மணி நேரம் கண்டிப்பா ஆகும். நார்மல் பிளவுஸ்னா ஒரு 1/2 அன் ஹவர்ல தைச்சிடலாம். இந்த மாதிரி லைனிங் பிளவுஸ்னா 2 ஸ்டிச்சிங் கொடுத்து நம்ம அடிக்கிறோம் இல்லையா, கண்டிப்பா 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் கண்டிப்பா ஆகுங்க. கழுத்து பகுதியை அப்படியே திருப்பிடுங்க. லைனிங் துணி கொடுத்து கொஞ்சம் அர்க்காத் பண்ணிட்டு திருப்புங்க. நார்மல் பிளவுஸுக்கு அடிக்கிற மாதிரியும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிராஸ் பீஸ் எடுத்து கழுத்து நெக் வச்சு அடிச்சு திருப்புவாங்க. அந்த மாதிரி இல்லாம இந்த மாதிரி அடிச்சு திருப்பிட்டு அதுக்கப்புறம் கழுத்து நெக்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஈஸி. உங்களுக்கு லைனிங் பிளவுஸ் குயிக்கா தைச்ச மாதிரி டைம் ரொம்ப எடுக்காது. அதுக்கப்புறம் 2 முன்பக்கமும் கரெக்டா வருதான்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு இன்னொரு முன்பக்கத்தையும் இன்னொரு பீஸையும் அடிக்க ஆரம்பிங்க. ஒரு சைடு அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன நிறைய பேர் பிகன்ஸ் பண்ற தப்பு அதுதான். நானும் ஸ்டார்டிங்ல நிறைய அந்த தப்பு பண்ணேன். வச்சு பார்க்காம அடிச்சிருவேன். அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா 2மே ஒரே சைடாவே இருக்கும். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அது திருப்பி பிரிச்சு திருப்பி மறுபடியும் அதே முதல்ல இருந்து அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டவுட் வராம அந்த மாதிரி நீங்க தப்பு பண்ணாம இருக்கிறதுக்காக தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். மறக்காம 2யும் சேர்த்து வச்சு பார்த்துட்டு முன்பக்கம் கரெக்டா இருக்கா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு கரெக்டா இருக்கா. ஒரு பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அடிச்சுப்பேன், ஒரு பக்கம் என்ன தலைமாசி வர மாதிரி வந்துடும். கைப்பகுதி இந்த பக்கம் கழுத்து பக்கம் அது யோகி அடிச்சுட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். அதுக்கப்புறம் உட்காந்து கத்துறதை விட மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா அதை திருச்சி சரி பண்றது இருக்கு பாருங்க, அது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ஏதாவது பண்ணவே கூடாதுன்றதுனால முன்னெச்சரிக்கையா சொல்லுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது 30 பீஸ் தான் ஜாயின் பண்றேன். நான் லைனிங் கிளாத் நிறைய இருந்ததுனால 2 லைனிங் கிளாத் கொடுத்து ஜாயின் பண்ணிருக்கேன். பட்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா நல்லா இருக்கும். பாத்தீங்களா, நான் உங்களுக்கு ஸ்பீட் பண்ணி பார்த்ததுலேயே எத்தனை தடவை எனக்கு நூல் போகுதுன்னு. நார்மல் மிஷின் தான், ரொம்ப பழைய மிஷின், இதனால சொல்ல மாட்டேன். ஏன்னா இதை வச்சுதான் என்னோட பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன். உங்களோட சப்போர்ட் நல்லா போச்சு அப்படின்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் நான் ஒரு பவர் மிஷின் வாங்கி என்னோட வீடியோவை உங்களுக்கு நான் கண்டிப்பா போடுறேன். எப்ப வாங்குறேன், என்ன பண்றேன், என்ன ஏதுன்னு அதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். மறக்காம எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்களோட கமெண்ட் கொடுங்க. கமெண்ட் கொடுக்கதான் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனலா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பின் பக்கம் தான். எப்படி பானை ஷேப் இருந்தாங்க, அதனாலதான் நான் பானை ஷேப்ல நெக் எடுத்து உங்களுக்கு அதே மாதிரி பிடிச்சு திருப்புறேன் பாருங்க. நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ரொம்ப கழுத்து அகலமாவும் ஆயிடக்கூடாதுன்னாங்க. அதனால அதுக்குள்ளேயே கரெக்டான சின்ன ஷேப்ல கொடுத்துருந்தேன். நல்லா இருந்துச்சு, பார்க்கவும் அழகா இருந்துச்சு, அவங்களுக்கும் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நம்ம தைக்கிறத காட்டிலும் தச்சு அவங்க போட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்றப்பதான் எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும். என்ன மாதிரிதான் உங்களுக்கும் இருக்குமான்னு சொல்லி நிறைய எனக்கு வீடியோஸ் பாக்குறவங்க கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அப்படிதான் சிஸ்டர் இருக்கும் அப்படின்னா ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. இனி அடுத்தடுத்து என்னென்ன வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி நீங்க உங்களுக்கு வேற எதுவும் வீடியோஸ் போடணும் நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா அந்த வீடியோஸ் உங்களுக்காக ட்ரை பண்றேன். சூப்பரா பானை சேஃப் அழகா வந்துச்சு பாருங்க. பொங்கல் அன்னைக்கு கூட எனக்கு கோலத்துல கூட இந்த பானை அழகாவே வருது. பட் இன்னைக்கு பிளவுஸ்ல அழகா வந்துருச்சு. அதுக்கு காரணம் முக்கியமா ஒரு சைடு வெட்டினாலே இன்னொரு சைடு அதே நம்ம மடக்கி போட்டு வெட்டுறதுனால அதனால எனக்கு பெர்ஃபெக்ஷனா வந்துருச்சு. ஓகே,
கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நீங்க பழக பழக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாயிரும். ட்ரை பண்ணி பாருங்க எக்ஸ்ட்ரா பீசஸ் உள்ள வச்சு நான் பட்டியை திருப்பேன். அப்படின்னாதான் வந்து முதுகு பட்டி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா நல்லா உங்களுக்கு வந்து மாற்றுறப்போ கொஞ்சம் கிரிப்பா உட்கார்ந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். நிறைய பேருக்கு என்ன ஆகும், பின்பக்க பிளவுஸ் அப்படி ஏறிக்கிட்டே போற மாதிரி ஃபீலிங்க, ஈனிங்லாம் ஏறிக்கிட்டே போற மாதிரி இருக்கும், அசிங்கமா இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு நல்ல கீழ் பட்டியை வந்து நல்லா டார்க்கா நல்லா அடர்த்தியா கொடுத்தீங்க அப்படின்னா பிளவுஸ் வந்து மேல ஏறவே செய்யாது. நல்லா ஸ்டிஃபா கீழே மாட்டி ஊக்கு பாட்டெல்லாம் சூப்பரா நிக்க. இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. நான் பவுடர் மாதிரியே கட்டிங் பண்ணி பாருங்க. இது கொஞ்சம் வேகமா இருக்கு அப்படின்னா பழைய வீடியோஸ் பாருங்க. ரொம்ப ஸ்லோவா நிதானமா நான் சொல்லி கொடுத்துருக்கேன். பார்ட் 5 பார்ட்டா போட்டிருக்கேன். போட்டிருக்கேன். வேணுன்றவங்க உங்களோட சேனல்ல போய் வாட்ச் பண்ணி பாருங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. சூப்பரா பானைக்கு வந்துச்சு. பின்பக்கம் அடிச்சாச்சு, கை அடிச்சாச்சு, நெக்ஸ்ட் பட்டி பகுதி அடிச்சாச்சு. இப்ப எல்லா பாட்டுமே அடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இப்ப எல்லாத்தையும் ஜாயின் பண்றதா நமக்கு வேலை. ஓகேங்களா, வாங்க எத்தனை இன்ச் இருக்குன்னு பாக்கலாம். அளவு பிளவுஸ்ல 1 இன்ச் தான் இருக்கு அவங்களுக்கு. முன்பக்க கிராஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஒரு கிராஸ் மட்டும்தான் நம்ம பார்ப்பேன். மற்றது எல்லாமே நானா தான் பிடிப்பேன். கரெக்டா 1 இன்ச் வச்சுக்கோங்க. அதோட உயரம் வந்து 2.5 இன்ச் இருந்துச்சு, 2.5 இன்ச் வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் ஊக் பட்டிக்கிட்ட இருக்கிற துணியா அப்படியே டபுளா மடிச்சு ஒரு செக்ஷன் செஞ்சுருவேன். அது ரெண்டையுமே ஒன்னா போட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா 3வது இது டாட் நேரா வந்துரும். அதே மாதிரி நான் போடுற மாதிரி நீங்க போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொன்னு கழுத்தும் கையும் ஒரே சேஃப்டி இல்லையே, குண்டக்கா இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க ஸ்டிச் பண்ணா அந்த ஸ்டிச் பண்ற அந்த இடம் கரெக்டா பெர்ஃபெக்டா 2 சேஃபா தொடுதா அதை மட்டும் பாத்துக்கோங்க. ஓகேங்களா, அது மட்டும் ஏற்படுத்தலாம் பார்த்துக்கணும். அவ்வளவுதான். கிராஸ் கப் ஷேப் வந்து சூப்பரா அமைஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பட்டியை எப்படி ஜாயின் பண்றேன் அப்படின்றத பாருங்க. இந்த வீடியோ பட்டி ஜாயின் பண்றது தனியா வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன். மறக்காம போய் பழைய வீடியோஸ் போய் வாட்ச் பண்ணுங்க, உங்களுக்கே தெரியும். எப்பயுமே தச்சுட்டு தான் நான் பட்டியை வந்து கட் பண்ணுவேன். அதனால ஒரு அளவுக்கு அளவு எடுத்து தச்சு வச்சுக்குவேன். ஏன்னா தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு பேலன்ஸ் இருக்கோ அதை அழகா நம்ம பட்டி பீஸா எடுத்து அப்படியே ஜாயின் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டாவும் உங்களுக்கு ஷேப்பும் பர்ஃபெக்ஷன் கரெக்டா கிடைக்கும். எக்ஸ்ட்ரா பீசஸும் எதுவுமே உங்களுக்கு இதாகாது. முன்பக்கம் பின்பக்கம் கரெக்டா ஸ்டிச்சிங் விழும். அது அழகா இருக்கும் உங்களுக்கு பாக்குறதுக்கே. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. நானும் ரொம்ப கஷ்டப்பட்டேன். பட்டி பீஸ் முன்னாடி அளந்து வெட்டிடுவேன் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றேன், தைக்கும் போது முன்பக்கம் பின்பக்கமும் ஒரே மாதிரியே வராது, ஸ்டிச்சிங் கரெக்டாவே இருக்காது. என்னடா இப்படி இருக்கேன், அது அப்படியே யூஸ் பண்ணி கொஞ்சம் தைக்க எனக்கு ஏற்ற ஒரு ஐடியா வந்து இந்த மாதிரி இப்படி தைச்சு பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரை பண்ண மெத்தட் தான் இந்த மெத்தட் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் எடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஊப்பட்டி நிறைய பேர் மிஷின் வச்சு எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிருப்பாங்க. 2 தான் எடுத்து அப்படியே வச்சு தைப்பீங்க. நான் ஒரு சைடு நல்ல பக்கம் வச்சு வைக்கணும், ஒரு சைடு சும்மா பக்கம் வச்சு வைக்கணும். இந்த பட்டி ஊக்கு வைக்கிறது உங்களுக்கு புரியல அப்படின்னா பழைய வீடியோஸ் போய் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் தெளிவா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா எடுத்துருக்கேன். ஏற்கனவே 2 லைன் ப்ளவுஸ் நான் எப்படி தைக்கிறதுன்றத தெளிவா போட்டுருக்கிறதுனால இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் அழகா பட்டி பீஸ் ஜாயின் பண்ணியாச்சு. கழுத்து நெக் அடிச்சதுனால அதை நல்லா உள்ள விட்டு மடிச்சு அடிச்சிருக்கேன். பாருங்க சூப்பரா எவ்வளவு அழகா பெர்ஃபெக்ஷனா வந்திருக்குன்னு முன்பக்கம். நெக்ஸ்ட் வியூ உப்பு வச்சிடுறேன். வியூ உப்பு வச்சு கேட்கறவங்களுக்கு வியூ பட்டியே வச்சு கொடுத்துருவேன். இல்ல பட்டன் தான் வேணும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு பட்டன் வச்சு கொடுத்துருவேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பாருங்க. சூப்பரா பண்ண அழகா